வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் நமக்கு இன்றைக்கி 1 மணி ஷோ வந்து நமக்கு சூப்பராக வின்னிங் கொடுத்துச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஒரு அருமையான வின்னிங். அதாவது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா, நம்ம 1ஆம் நம்பர் எதிர்பார்த்த ஏ போர்டில் அழகாக இருந்துச்சு. அதேமாதிரி பி போர்டில் வந்து நம்ம 0 எதிர்பார்த்தோம். அதுவும் நமக்கு ஒரு செம வின்னிங்கே கிடச்சிது. நமக்கு இங்கே கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா, நமக்கு 1ஆம் நம்பர் கொடுத்த ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு. ஏன்னா 6க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9க்கு 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அது மாதிரி வந்துச்சு. 3க்கு 0 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 2 நம்பருமே நம்ம தான் காலையில் சொன்னோம் இல்லையா, 1ஆம் நம்பராக இருக்கணும் அல்லது 6ஆம் நம்பராக இருக்கணும். கண்டிப்பாக நமக்கு இது மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் அப்படிங்கிறத கொடுத்தோம். அதே மாதிரி தான் நமக்கு வந்து உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, 1ஆம் நம்பரும் 0 கொடுத்தாங்க. 104 அப்படிங்கிற நம்பரை கொடுத்தாங்க. செம வின்னிங் நமக்கு. அதேமாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும், அதே மாதிரி இதில் என்ன நம்பர் அடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 180 307, அதாவது 18 307 62 936. சரிங்களா, அடுத்து வந்து 28 10 4. ஓகேங்களா, இதுதான் வந்து நமக்கு பேசிக்காக வந்த நம்பரு. இதுலேருந்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. பட் அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா, இதில் வந்து நமக்கு 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம வந்து இன்றைக்கி ஆல் போர்ட்லேயும் சரி, அதே மாதிரி சி போர்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம். அந்த மாதிரி ஏதாவது சி போர்டில் உங்களுக்கு நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அப்படி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறோம். அதை நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும். ஏன்னா உங்களுக்கு 307 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க, 936. சரிங்களா, அதே மாதிரி 104. இந்த 3 நம்பருக்கு எதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னா ஒன்றுமே கிடையாது. எல்லாமே வேறு நம்பர். ஏன்னா மாத கடைசி உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஆனால் இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் இருக்குது. அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி தான் சொல்கிறேன். சரிங்களா, ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 4 நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன் 4 நம்பர் வருது அப்படின்னா, 1ஆம் நம்பருக்கு 4 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. ஏங்க ஆடுறாங்க அப்படின்னா, 9க்கு 1 ஆடினாங்கன்னா 1க்கு 4 தான் ஆடுவாங்க. சரிங்களா, இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரதானமான நம்பராக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக இந்த ட்ரா நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான மெத்தேடில் 4 நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 4 நம்பர் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் 4 நம்பர் வருதான்றதையும் பாருங்கள். இப்போ நான் கொடுக்குறத நீங்கள் வைக்க வேண்டாம். இப்போ எப்படி நம்ம வந்து இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்தோம், 1ஆம் நம்பர் தான் நமக்கு பிரதான இடம் பிடிக்குது. அதே மாதிரி 0 இடம் பிடிக்குது சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ட்ராவிலையும் நமக்கு. அதாவது நம்ம நேற்றே சொன்னோம் வந்து எனக்கு வந்து ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர், அதே மாதிரி பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர்னு சொல்லி தான் கொடுத்தேன். நம்ம என்ன கொடுத்தோம், சி போர்டில் 2ஆக கொடுத்தோம், 6ஆம் நம்பர் கொடுத்தோம், 4 நம்பர் வந்துச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். 6ஆம் நம்பர் நமக்கு நம்ம என்ன நினச்சோம், 106ன்னு வரும்னு எதிர்பார்த்தா 104ன்னு வந்துருச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஒன்றுமே கிடையாது. 104ன்னு வந்துச்சு. இதுதான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம 6ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னு நினச்சோம். அப்படி எடுத்து நம்ம எடுத்தோம். 6ஆம் நம்பரும் 2ஆம் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது ரெண்டுமே வரல. 2க்கு இடையில ஒரு நம்பர் வந்துருச்சு. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 4ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து 1க்கு 4 அப்படின்னு ஆடுறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்படி கொடுத்தோமோ நேற்று வந்து 9ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதுதான் மேட்ச் ஆகிருக்கு. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவில் 1ஆம் நம்பருக்கு நமக்கு அதிகபட்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பராக இருக்குது. 4ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்குது. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி தான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் 5ஆம் நம்பர் வருது அப்படின்னா, 5ஆம் நம்பர் பேஸ் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்போடு இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து டியரை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்தால் என்ன வரணும், 4ஆம் நம்பர் வரணும். இல்லை அப்படின்னா 5ஆம் நம்பர் தான் வரணும். அப்படி தான் காமிக்குது. உங்களுக்கு கணக்கு வருதா, மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள். பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது, கணக்கு வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 1ஆம் நம்பரும் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் அது வேறு எங்கேயும் இல்லை, பி போர்டில் தான் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி ஏன் 1ஆம் நம்பர் வருதுன்னா 0க்கு 1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். 0க்கு 1ங்கிறது எப்போயுமே எவர்கிரீனாக வரக்கூடிய நம்பர் தான். அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 1ஆம் நம்பரே இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறோம். சரிங்களா, அது மாதிரி 1ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் எடுத்துக்கங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர். என்னங்க 3ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா, அதே தான் 0க்கு 3ங்கிறது எப்படி நம்ம கொடுத்தோம், எப்படி நம்ம 3ஆம் நம்பருக்கு 0 தான் வரும்னு எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி தான் வந்தால் 0க்கு 1ஆம் நம்பர் வரணும். அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர் தான் வரணும். அதை தான் நம்ம கணக்கு. வேறு ஒன்றுமே கிடையாது.
அந்த கணக்கு நமக்கு அப்படி தான் காமிக்குது. 1 வந்தால் உங்களுக்கு என்ன வரணும், 5ஆம் நம்பர் 0க்கு 1ஆம் நம்பர் வரணும், அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர் வரணும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. உங்களுக்கு இது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது போக ப்ளஸ் உங்கள் கணக்கில் இது எப்படி மேட்ச் ஆகுது, உங்கள் கணக்கில் எப்படி இது வருது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைங்க. சரிங்களா? இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம், உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பர் கரெக்டாக வந்தாலுமே உங்களுக்கு கரெக்டாக அது மேட்ச் ஆகணும். அப்போ நம்ம கொடுத்து வேஸ்ட்டாக நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் வைக்கும்போது அது வின்னிங் வராமல் போயிடும், ரொம்ப போயிடும். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு எது கணக்காக வருதுன்னு பாருங்கள், வந்துச்சுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர் கொஞ்சம் போர்டு கட்டலான்னு தான் தோணுது எனக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா திரும்ப 6ஆம் நம்பர் வருமானா 4க்கு 6 அப்படிங்கிற நம்பர் தான் காமிக்குது எனக்கு. போர்டு கட்டுறதா இருந்தால் கொஞ்சம் கட்டி பாருங்கள். 4 நம்பர் 6ஆம் நம்பர் கட்டி பாருங்கள். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு கணக்கில். உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கிறக்க வைக்க வேண்டாம், வருதான்னு பாருங்கள். எனக்கு இதில் பேசிக்காக 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். சரிங்களா? வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வாய்ப்புகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு வந்து 6ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இந்த ட்ராவில். உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 416 அப்படிங்கிற நம்பர் வரணும் தான் எனக்கு கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு 3ஆம் நம்பராவது வந்துடும். சரிங்களா? 3ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இது போக இன்னொரு நம்பர் வந்து எனக்கு 7ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. 7ஆம் நம்பர் வருதான்றதையும் பாருங்கள். இது மாதிரி தான் எனக்கு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 416 இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் நம்பரை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஆடுறக்கு 436 இந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் இது ஒத்து வருது, சூட்டபிள் ஆகுதுன்னா நீங்கள் எடுக்க. இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம், உங்களுக்கு இப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள். நம்ம கொடுக்குறது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறோம். மேட்ச் பண்ணாமலும் நீங்கள் அவ்வளோ எக்ஸாக்டாக நம்ம 2 நம்பர் கொண்டு வர முடியாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அது மாதிரி வருது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது. 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி கிடச்ச நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், 42 540. சரிங்களா? அதே மாதிரி 62 936. சரிங்களா? இதுதான் நமக்கு கிடச்ச நம்பர். பேசிக்காக கிடச்ச நம்பர் வந்து நமக்கு இதுதான். இதில் நமக்கு நம்ம என்ன மாதிரி நம்பர்கள் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்பயுமே இப்படி மாற்றி மாற்றி எழுதிடுறோம். சரிங்களா? பிசி எப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் நமக்கு என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுலேயும் நமக்கு அதே தான், அதே சேம் கணக்கு தான் இதிலே வருது. அதே மாதிரி தான் 4ஆம் நம்பர் வந்து இதில் ஏ போர்டில் செட் ஆகணும் அப்படின்னு காமிக்குது. சரிங்களா? ஏன் 4ஆம் நம்பர் செட் ஆகுதுன்னு காமிக்குதுன்னா இன்றைக்கி அடித்த நம்பர் வந்து 9க்கு 4 அப்படின்னு நம்பர் ஒரு நம்பர் காமிக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக 9க்கு 4 வருங்க அப்படின்னு காமிக்குது. வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். சரிங்களா? அங்கே எப்படி 0க்கு 4 வந்துச்சு, அதே மாதிரி 9க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர், டேட்டான பவர் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம அதே கணக்கு தான். இப்போ அங்கே கொடுத்தோம் இல்லையா 9க்கு 1, அதே நம்பர் தான் இங்கேயும் 9க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. 9ஆம் நம்பர் 9க்கு 1 தான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 9ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி மேட்ச் ஆகுச்சு அப்படின்னு எடுத்துங்க. கண்டிப்பாக அது மாதிரி தான் எனக்கு எந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு ஒரு 5ஆம் நம்பர். எதனால் அங்கே 5ஆம் நம்பர் வருதுன்னா 3க்கு 5 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக பேட்டர்ன் கொண்டு வரோம். 3க்கு 5ஆம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். 3ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காகவே கிடைக்கணும் அப்படின்னு தான் தோணுது. சரிங்களா? உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 4 5 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் அதே தான், சேம் நம்பர் தான் நமக்கு இங்கே சி போர்டில் கொடுத்தோம் இல்லையா, அதே சேம் நம்பர் தான் நமக்கு இங்கேயும் சி போர்டில் வருது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். இப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் 6ஆம் நம்பர் எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். 6ஆம் நம்பர் சி போர்டில் மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்குறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம அந்த நம்பரை கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள் டவுன் 2 டைம் சி போர்டில் 6ஆம் நம்பர் வச்சு முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4 6 6 6 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 6ஆம் நம்பர் மறுபடி காமிக்குது நம்ம தெரியல. ட்ரை பண்ணி பாருங்கள். 4 நம்பருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? இது தாண்டி ஏதாவது நீங்கள் வரல, தாண்டி உங்களுக்கு பி போர்டில் வந்து வேறு ஏதாவது நம்பர் வேறு வரணும்னா 8ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது. எதனால் 8ஆம் நம்பர்னால் 3க்கு 8ங்கிற டேரெக்டாக பவரில் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பருடைய பவர் நேராக 8ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர், அப்படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 3க்கு 8ங்கிற நம்பர் நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தான் நமக்கு சி போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், சி போர்டு இன்னொரு நம்பர் 0க்கான பேஸ். இப்போ நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் வருதுன்னா 456 180 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த 180 எதாவது கனெக்ட் பண்ணி கொடுக்குறோன்னா இந்த ஓல்டு ரிசல்ட்டில் வருதுல அந்த நம்பர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரணும், அப்படி ஆடினாங்கன்னா அதே 10 அப்படிங்கிற நம்பரை சேர்த்து அந்த 8ஆம் நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம். சரிங்களா? அதே நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னு எடுத்துங்க. ஏன்னா புரியுதுங்களா உங்களுக்கு? 180 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் இல்லையா,
இந்த நம்பர் எதை பேஸாக வச்சு கொடுக்குறோன்னா இப்போ 104 பேஸை வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க. அந்த மாதிரி பேஸ் பண்ணாங்கன்னா கூட இது ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த பழைய கணக்கில் ஆடுவாங்க இல்லையா, அதே மெத்தடை இதில் பயன்படுத்தி ஆடினாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆடிடுவாங்க. அந்த மாதிரி ஆடினாங்கன்னா கூட நமக்கு 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 180 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்காக இருக்குது. அதே மாதிரி 4ஆம் நம்பர் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது, ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர் வருது, 8ஆம் நம்பர் வருது, 1ஆம் நம்பர் வருது. இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.